பங்களாதேஷ்ல உனக்கு வேலை வாங்கி கொடுத்து மாசம் 50,000 ரூபாய் பணமும் தரேன்றாங்களாடா. அப்புறம் என்னடா சார்? அதுக்காக எப்படி சார் 50,000 மாசம் மாசம் வரன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியும்? என்னதான் எனக்கும் என் பொண்டாட்டிக்கு ஆகாதனாலும் என் புள்ளனா எனக்கு உசுறு சார். அவங்கள மாசத்துக்கு ஒரு தடவையா போய் பார்க்கணும் சார். அப்படிலாம் என்னால பார்க்காம இருக்க முடியாது. நீ என் சொந்தக்காரன்றதுனால நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனந்தி கர்ப்பமானதுல மித்ராக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்குடா. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. மித்ரா மாட்டிக்க கூடாதுன்னு தான் உன்னை இந்த நாட்டை விட்டே பேக்கப் பண்ணுதுடா. இந்த சந்தர்ப்பத்தை நீ யூஸ் பண்ணி மித்ரா கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டு உன் குழந்தையும் கூட்டிட்டு நீ விருப்பப்பட்ட இடத்துக்கு போய் செட்டில் ஆயிடலாம்டா. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன்டா. மித்ரா கிட்ட 30 லட்ச ரூபா கேக்குறேன்னு வச்சுக்கோ. உன் குழந்தையோட பேர்ல பேங்க்ல 15 லட்ச ரூபா போட்டு வச்சிட்டீன்னா அது அதை வச்சு படிச்சுக்கும், வாழ்க்கைய ஓட்டிக்கும். மீதி இருக்கிற 15 லட்சத்தை நீ இப்ப இருக்கிற மாதிரி ஜாலியா குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கலாம்லடா. உன்னை எவனும் கேட்க மாட்டான்டா.